தங்கமுன்னு ஊரு ஒன்ன மேல தூக்கி வைக்கும், திண்டுக்கல் பூட்டு 2 மாட்டி பூட்டி வைக்கும். விட்டு வாடி ராசாத்தி ஒன்ன நீயே காப்பாத்தி, ராசாத்தி ராசாத்தி ராசாத்தி. ஹலோ மக்களே, ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒன் டே vlog. இந்த ஒன் டே ஃபுல்லாக எனக்கு லீவு. ஸோ நான் இன்றைக்கி வேறு ஃப்ரைடே. ஸோ வீடெல்லாம் க்ளீன் பண்ணி வீடெல்லாம் வலிச்சு விட்டு என்னென்ன வேலையெல்லாம் பண்ணமோ அதெல்லாம் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இங்கே இந்த குட்டி கோழி குஞ்சு வந்து நாங்கள் வர்ற வழியில் ஒன்று கீழே கிடந்துச்சுன்னு சொல்லி நாங்கள் தூக்கிட்டு வந்தோம். அது எப்படியும் இங்கேயே எங்ககிட்டே இருந்ததுன்னா ஏதாவது ஆயிரும்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் கழித்து போய் விட்டுடலான்னு சொல்லிட்டு அது வரைக்கும் வச்சு விளையாண்டுட்டு இருந்தேன். ஸோ எந்திரிச்சு முடித்தோடனே காலையில் வந்து அம்மா வெண்பொங்கல் வித் சாம்பார் செஞ்சு வச்சுருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுத்து வந்து நம்ம க்ளீனிங் வேலையை ஆரம்பித்தாச்சு. வீடெல்லாம் கூட்டி இன்றைக்கி வந்து வீடெல்லாம் துடைக்கிற வேலை இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பெட்ரூம்லேருந்து ஆரம்பித்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கூட்டி முடித்ததுக்கப்புறமா அடுத்து ஹாலுக்கு போயிட்டு சோஃபா கவர்லாம் க்ளீன் பண்ணி எல்லாமே ரொம்ப அலங்கோலமாக இருந்துச்சு. எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணிட்டு வீடியோக்காக தான் இப்படி பண்ணுறேன் அப்படிலாம் இல்லை. எப்போவுமே வந்து வீட்டில் இருந்தேன்னா ஃப்ரைடே வந்து வீடெல்லாம் வலிச்சு விட்டு க்ளீன் பண்ணி வச்சுருவேன். ஸோ அம்மா ஒர்க் போகிறனால காலையில் நான் இல்லைன்னா அவங்க எப்போவுமே பண்ணி வச்சுருவாங்க. நான் காலேஜ் போயிட்டேன்னா இந்த மாதிரி லீவ் டைமில் அந்த மாதிரி பண்ணுவேன். கிச்சன் இன்றைக்கின்னு பார்த்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஃபுல்லாக குக்கரு அது இதுன்னு நிறையா இருந்துச்சு வாஷ் பண்ணுறதுக்கு. ஸோ காலையில் லேட்டானனால வந்து அம்மா அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. இன்றைக்கின்னு பார்த்து காலையில் மாவெல்லாம் அரிசிலாம் ஊற வச்சு மாவெல்லாம் செஞ்சாங்க. மாவு அரைச்சனால வந்து நிறைய பாத்திரம் சேர்ந்துருச்சு. ஸோ என்ன பண்ணுறது, லீவில் இருக்கிறனால வந்து எல்லாத்தையும் நம்மளே வாஷ் பண்ணுறது. ஒரு நாள் நமக்கு வாஷ் பண்ணுறதுக்கு எப்படின்னா இப்போ டெய்லியும் அம்மாலாம் வந்து எல்லாத்தோட அம்மாவும் தான் வீட்டில் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என்னடா ரொம்ப தத்துவம்லாம் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, உண்மை அதுதான். நம்ம வந்து கொஞ்சம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம். நம்மளால் இந்த மாதிரி வாஷ் பண்ணுறது அப்புறம் கூட்டுறது இந்த மாதிரி குட்டி குட்டி வேலையெல்லாம் நம்மளால் முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணலாம். எல்லோரும் உன்னோட வயசில் வந்து எல்லோரும் சமைக்கிறாங்க, நீ என்ன சமைக்கலை அப்படிலாம் சொல்லுவாங்க. நம்ம பார்த்துக்கலாம் மெதுவாக. இப்போ என்ன அவசரம், கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க வேண்டியதான். ஸோ எல்லோரும் பார்ப்பீங்க என்னடா மூஞ்சியில் என்னமோ போட்டிருக்கான்னு. இந்த மாதிரி வீட்டில் எப்போயாவது இருந்ததுன்னா வாஷ் பண்ணுறதுக்கு எப்படி வந்து 1/2 hour 1 hour அந்த மாதிரி ஆச்சுன்னா மூஞ்சிக்கு வந்து சும்மா அந்த அரிசி மாவு மில்க் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நான் ஃபேஸ் பேக் மாதிரி போட்டுட்டு என்னோடய வேலையை பார்ப்பேன். அது நம்ம பாட்டுக்கு வேலை பார்ப்போம். அது பாட்டுக்கு காஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து ஸ்க்ரப் பண்ணி அதை வாஷ் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சு. ஸோ நான் மட்டும் போடுறது இல்லாமல் என் தம்பிக்கு நான் போட்டு விட்டேன். அவனும் வந்து கொஞ்சம் பிம்பிள்ஸ்லாம் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னான். அவன் வீடியோ எடுத்தது தெரியாது, ஆக்சுவலாக நான் தெரியாமல் வந்து கவர் பண்ணிட்டேன். அது ஆக்சுவலாக நான் வாஷ் பண்ணும்போது ஏதோ பூச்சி ஏதோ வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், பூரான் மாதிரி. அதனால தான் அவனை கூப்பிட்டேன். அதனால் வந்து அவன் பார்த்துட்டு போகிறான். ஸோ வாஷிங் முடிஞ்சதுக்கப்புறமேல் வந்து எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுட்டு திருப்பி வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வீடெல்லாம் வலிக்கிறனால வந்து அடுப்பை எல்லாத்தையும் துடைச்சி முடிச்சாச்சு. அடுத்து வந்து துணியெல்லாம் கொஞ்சம் மிஷினில் போட்டு விட வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ பெட்ஷீட்ஸ்லாம் போட்டு வச்சதுக்கப்புறமே வந்து துணியெல்லாம் போட்டு முடிச்சிட்டேன். ஆஃப்டர் தட் நம்ம வந்து வெளியில் போர்ட்டிக்கோலாம் கூட்ட வேண்டியது இருந்துச்சு. எப்படி வந்து காற்றெல்லாம் அடித்து காற்று கலங்கனால வந்து இலையெல்லாம் நிறையா வந்து விழுந்து கிடக்கும். டைகர் வேறு வந்து பார்க்குறோம். இந்த மாதிரி வெளியிலலாம் கூட்டும்போது இந்த நாயோட தொல்லை பெருதாக இருக்கும். பின்னாடியே வந்துட்டு நடுவில் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும். வெளியே போடான்னு சொல்லி சொல்லவும் நான் வந்து சொல்ல மாட்டேன். எங்கள் அம்மா வந்து ஒரு விரட்டுனாங்கன்னா வெளியே ஓடிடும். ஸோ நான் அப்படியே போனாலும் என் பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்கோம். எங்கே போனாலும் அதான் சோறு ஊட்டி வளர்க்குறோம் இல்லையா, ரொம்ப செல்லம் வேறு இருக்குது. அங்கே பாருங்கள், அது அங்கே படுத்துருக்கு பாருங்கள், அதோட இடமே அதுதான். நம்ம எங்கே கூட்டுறோமோ அங்கே போய் படுத்துக்கிறது. ஸோ ஒரே டிஸ்டர்பன்ஸ் ஆஃப் த கொலாபரேஷன் மாதிரி. ஸோ இந்த வேலை முடித்தோடனே நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த மாதிரி வந்து நாங்கள் ஒரு குட்டி கோழி குஞ்சு நாங்கள் பார்த்தோம் அப்படின்ட்டு. அது கூட உட்காந்து விளையாண்டுக்கிட்டே இருந்தோம். டைகர் பார்த்துக்கிட்டே இருந்தேன், என்னடா அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதை வச்சு நான் எப்பவும் போல் விளையாட ஆரம்பிச்சிட்டேன். அது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு, அப்படியே தூங்குச்சு. அதே மாதிரி தண்ணி கொடுக்குறது அப்புறம் அரிசி கொடுக்குறது அந்த மாதிரி வந்து உட்காந்து அதை மடியில் வச்சுட்டு ஒரே விளையாண்டுட்டு இருந்தேன். இந்த கோழி குஞ்சு வந்து அதிசயமாக வந்து பிஸ்கெட்டோட க்ரீம்லாம் சாப்பிட்டுச்சு. எனக்கு ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு. என்னடா இந்த மாதிரி க்ரீம் பிஸ்கெட்லாம் சாப்பிடுமான்னு சொல்லிட்டு அது மேலே இருந்த க்ரீம் வந்து அதுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சாட்ருக்கு. அப்படியே கொத்தி சாப்பிட்டுச்சு. அது அழகாக இருந்துச்சு. நானும் அதுக்கு ஊட்டி விட்டுட்டே உட்காந்துருந்தேன். ஸோ அதுக்கப்புறமேல் வந்து எங்கள் அம்மா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச நொங்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ரொம்ப நாள் ஆச்சு, அந்த சீசனுக்கு அப்போ தான் வரும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து எங்கள் அம்மா வந்து நொங்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சாயந்தரம் அப்படியே வந்து ரொம்ப மழை வர மாதிரியே இருந்துச்சு கிளைமேட். நான் வேறு துணி வந்து மிஷினில் போட்டிருந்தேன். அப்படியே போயிட்டு வரும்போது ஒரு காக்கா வந்து உட்காந்துருந்துச்சு. இந்த காக்கா வந்து அடிக்கடி வேறு எங்கள் வீட்டுக்கு வரும். யாருன்னு தெரில, யாராவது இறந்து போன பாட்டி தாத்தவோ என்னமோ தெரில. அதுக்காக நான் வந்து தண்ணி சாப்பாடுலாம் அந்த மாதிரி வைப்பேன். ஸோ அது முடிச்சுட்டு நம்ம அப்படியே சன் மியூசிக்கில் என்னை விட்டு உயிர் போனாலும் வந்து பாட்டெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு
அதுக்கடுத்து வந்து கிளைமேட் வேறு இருக்குது, துணி காய போடலாமா வேண்டாமான்னு ஒரே கன்ஃபியூஷன், மழை இது வந்துடுமோன்ட்டு. பட் என்ன பண்ணுறது, போட்டேன், காய தான் போடணும். எங்கள் அம்மா வேறு திட்ட போகிறாங்க, ஏன் வந்து நீ லேட்டாக போட்ட அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க. அது முடிச்சதுக்கப்புறமேல் வந்து நம்ம டைகருக்கு பசி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அதுக்காக சாப்பாடெலாம் கரைச்சி வச்சாச்சு. இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம கிச்சன் வந்து இந்த நிலமையில அழகாயிடுச்சு. எப்படி இருந்த கிச்சன் வந்து இப்படி ஆக்கி கடைசியில் வந்து வீடெல்லாம் கொட்டி தொடச்சாச்சு. கிளைமேட் செம்மையாக இருந்துச்சு. சன்செட் ஆகும்போது வந்து எப்போவுமே அடிக்கடி என் ஃபோனில் இப்போ ஸ்டோரேஜ் அதிகமாக காரணமே இந்த சன்செட் வீடியோ ப்ளஸ் ஃபோட்டோ, சன்செட் எடுக்கிறது, மூணு இந்த மாதிரி மாற்றி மாற்றி எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் அம்மா வந்ததுக்கப்புறமே வந்து கடைக்கு போக வேண்டிய வேலை இருந்துச்சு. பின்னாடியே இந்த டைகரும் வந்துட்டான் எப்படி இருந்தாலும். அது திருப்பி போய் வீட்டில் விட்டுட்டு வந்தோம், இல்லைன்னா ரோடு வரைக்கும் வந்துடும், மெயின் ரோடு. அங்கே முடித்தோடனே வந்து கிளாசிக் சலூனில் போய் ஐப்ரோ எடுக்கலான்னு சொல்லிட்டு நானும் எங்கள் அம்மாவும் போயிருந்தோம். எப்போயாவது அக்கேஷ்னலாக தான் எடுப்போம். இந்த மாதிரி வந்து காலேஜ் லீவில் அந்த மாதிரிலாம் வரும்போது மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி எடுப்போம். இது வந்து எங்கள் அம்மாவோட தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் ஆன்ட்டியோட கடை தான் இது. ஸோ அங்கே வந்ததுக்கப்புறமேல் வந்து நாங்கள் ஐப்ரோ எடுத்தாச்சு. அந்த மாதிரி கண்ணாடியிலலாம் போஸ் கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ எங்கள் அம்மாவுக்கு எடுக்கும்போது வந்து நான் பின்னாடி இருந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். நிறைய பேர்த்தோட ஐப்ரோஸ் நேச்சுரலாக பியூட்டியாக இருக்கும். நிறைய பேர் வந்து வலிக்கும், அதனால பயந்துட்டு எடுக்க மாட்டாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் நானும் அப்படி தான். எங்கள் அம்மாவுக்கு எடுக்கும்போது எனக்கு ஆசையாக இருக்கும், அது அழகாக இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் எனக்கும் பழகிடுச்சு அது எடுக்கும்போது. அங்கே வந்து அழகாக ஒரு மீன் தொட்டிலாம் வச்சுருந்தாங்க, அது அழகாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து சலூன் முடிஞ்ச விஐபி ரூம்லாம் இருக்குது பயங்கரமாக. நல்லா பெருசாக தான் இருந்துச்சு. நான் போயிருக்கேன் முன்னாடி, உங்களுக்காக வீடியோவில் காமிக்கிறேன். முடிச்சதுக்கப்புறமேல் வந்து நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோடனே டைகர் எங்கடான்னு சொல்லிட்டு தேடும்போது பார்த்தா எங்கேருந்தோ என்னமோ பண்ணிகிட்டு இருந்தான். டக்குன்னு நான் என்னை பார்த்தோன்னே ஓடியாந்துட்டான். அங்கே தான் வந்து நாங்கள் கோழி வச்சுருந்தோம், அங்கே போய் ஸ்மெல் பண்ணிகிட்ருக்கு. டைகர்னு கூப்பிட்டோன்னே ஓடியாந்துருச்சு. முடித்தோடனே வந்து எங்கள் அம்மா வந்தோடனே வந்து மாங்காய் ஊறுகாய் ரொம்ப நாள் கழித்து செஞ்சாங்க, ஹாஸ்டல் போகும்போது கொடுத்து விட்றேன்ட்டு. நல்லா ஸ்பைஸியாக செஞ்சாங்க. நான் வேணால் அது எப்படி செஞ்சாங்கன்னு ஒரு குட்டி வீடியோ ஷார்ட்ஸில் போடுறேன். ஸோ அவ்வளோதான், இப்படி தான் என்னோடய டே போச்சு. இதுதான் வந்து டே இன் மை லைஃப், ஒன் ஆஃப் த டே. ஸோ இதை வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாட்டா.